அது அடுத்த கட்டமா எந்த நகரம் நகர்த்தணுமோ கரூர்ல கால் வைப்பது உறுதி. ஆனா அன்னைக்கு கரூர் எப்படி இருக்கும்ன்றதான் அடுத்த கதை. கரூர்ல கால் வைக்கும் போது எத்தனை பேருக்கு அடிவேறு வரைக்கும் கலங்க போகுதுன்றது நீங்க அன்னைக்கு தான் தெரிஞ்சுப்பீங்கன்றதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு முறை ஒரு ஊருக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இப்ப அடுத்தது திருப்பி போறதுக்கு டைம் டியூரேஷன் இல்ல, போறதுக்கான வாய்ப்பு இல்லை. கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் கரூருக்குள்ள கால் வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கரூருக்கு போனப்ப ஏற்பட்ட அட்டென்ஷனை விட 1000 மடங்கு அட்டென்ஷன் மீடியால இருந்து, மக்கள்கிட்ட இருந்து, அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்து, பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லா தரப்புல இருந்தும் மிக முக்கியமான அது விடயமாக பேசப்படும். இன்றைக்கு கரூர் சம்பவத்தை குறித்து அரசியல் செஞ்சாலும் சரி, விஜய் வருவதற்கு பற்றி அரசியல் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு அரசியல்னாலே விஜய் தான் ஆயிடுச்சு. கட்சியில அரசியல்னாலே விஜய் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க அப்படி ஒரு மையப்புள்ளி சார் கொண்டு வந்துட்டார்ல சார். நீங்க உள்ள சீமான் பூந்து ஒரு அக்கபூர் பண்ணிட்டு கிடந்தாப்புல, இங்கிட்டு மாறி மாறி விஜய் பிஜேபி பக்கம் போயிடுவாரு, அது பக்கம் இது பக்கம்னு 1000 விமர்சனம் வந்தாலும் இன்னைக்கு நேரடியாக டிவிகே வைசஸ் டிஎம்கேன்றத கொண்டு நிப்பாட்டிட்டாரு இப்போ அரசியல் காலத்துக்கு.